இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் மோனோலித்திக் அப்படிங்கிற மெத்தட்ல வந்து இந்த வீடு கட்டியிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல வந்து நாம இப்படி உதச்சாலும் இந்த செவுத்துல வந்து ஒரு கிராக் வராது. கம்ப்ளீட் காங்கிரீட்ல கட்டின வீட்டை வந்து இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து. செங்கல்ல பிளேயர்ஸ்ல ஆலோ பிளாக்ல கட்டின வீடெல்லாம் பார்த்துருப்பீங்க. கம்ப்ளீட் காங்கிரீட்ல கட்டின வீட்டை வந்து இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஆமாங்க, M30 கிரேட்ல கம்ப்ளீட் காங்கிரீட்லயே எங்கேயுமே விரிசல் வராத மாதிரி நிலநடுக்கத்தையே தாங்கக்கூடிய ஒரு அட்டகாசமான பில்டிங்கை பத்தி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீட்டை பத்தி கம்ப்ளீட்டா உங்களுக்கு வீடியோவில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வீடியோவில் என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 26க்கு 60 சைஸ்ல ஈஸ்ட் பேசிங்ல கிட்டத்தட்ட 2200 ஸ்கொயர் ஃபீட்ல கீழே மேல 4 பெட்ரூமோட இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட எக்ஸ்டீரியர் பாருங்க, ஒரு நீட்டா வந்து ஒரு பர்கோலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் டைப்ல வந்து டைல்ஸ் வந்து வால்ல ஒட்டி கம்ப்ளீட் SS ஹேண்டில்ஸ் கொடுத்து அங்கங்க பார்டர்ஸ் எல்லாம் கொடுத்து எக்ஸ்டீரியர் வந்து ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க. வீடு பார்க்கறதுக்கு ஃப்ரண்ட்ல நல்லா இருக்கு. கீழே ஒரு போர்ஷன் மேல ஒரு போர்ஷன் வரனால எலிவேஷன் ரொம்ப நீட்டா வந்திருக்கு. இந்த 1560 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவுக்கும் கம்ப்ளீட் காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒரு அழகான ரேம்ப் கொடுத்து MS கேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 அடிக்கு அழகா கொடுத்துருக்காங்க. MS மெட்டீரியல்ல வித் லேசர் கட்டிங் டிசைனோட கேட் வந்துருது. கேட் ஓபன் பண்ணி உள்ள போனா கார் பார்க்கிங். வீட்டை பத்தி உள்ள போய் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க வீட்டுக்குள்ள போலாம். நம்ம இந்த வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியால இருக்கிற கார் பார்க்கிங் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 10க்கு 22 சைஸ்ல இருக்கு. சைட்ல வந்து பாத்தீங்கன்னா அவுட்டர் பாத்ரூம் டாய்லெட் இருக்கு. இந்த ஏரியால உங்களுக்கு ஒரு 10க்கு 8 ஸ்பேஸ் வந்து இருக்கு ரைட் சைட்ல. ஸோ இங்க வந்து நீங்க பைக் இது எல்லாமே நிறுத்திக்கலாம். நல்லா பெரிய கார், இனோவா காரு நல்லா வந்து நீங்க பார்க் பண்ணிக்கிற அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் ஏரியா எல்லாமே கம்ப்ளீட் வால்ல கவர் பண்ணி MS கிரில் வித் UPVC ஸ்லைடிங் டைப் விண்டோ வந்து போட்டிருக்காங்க. கார் பார்க்கிங் சீலிங்ல அங்கங்க ஸ்பாட் லைட் கொடுத்து நீட்டா வந்து கார் பார்க்கிங் ஏரியா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டு உங்களுக்கு ஈஸியா பெரியவங்க எல்லாம் நடந்தா வழுக்காத மாதிரி நீட்டா போட்டு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவே நல்லா ஸ்பேசியஸா இருக்கு. வீட்டுக்கு உள்ள போய் ரூம் சைஸஸ் எல்லாம் தெளிவா பார்த்துலாம் வாங்க. இந்த வீட்டோட மெயின் டோர் பாக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க. உங்களுக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 6 அடி வித்து கொடுத்துருக்காங்க. நார்மலா இது வந்து 1 அடி ஃப்ரெஞ்ச் விண்டோ கொடுப்பாங்க. இதுல 2 அடி வித் கிளாஸ் MS கிரில்லோட வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. சேஃப்டியா இருக்கு. நீங்க வீட்டுக்குள்ள இருந்து கார் பார்க்கிங் ஏரியால யார் வராங்க அப்படிங்கறது தெளிவா பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம வீட்டோட மெயின் டோரோட டோர் ஃப்ரேம், டோர் ஷட்டர் ரெண்டுமே வந்து டீக் மெட்டீரியல் கொடுத்துருக்கு. ஆன்டிக் லாக் போட்டிருக்கு. ஸோ நல்ல அகலமான பெரிய டோர் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் ஓபன் பண்ணி உள்ள போய் வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறது பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம டோரோட சைடு எல்லாமே வந்து கம்ப்ளீட் வந்து உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அழுக்காகாது, வால்லாம் நீட்டா இருக்கு. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். டோர் ஓபன் பண்ணி நம்ம இப்போ வந்து லிவிங் ரூம்ல நின்று இருக்கோம். இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் மோனோலித்திக் அப்படிங்கிற மெத்தட்ல வந்து இந்த வீடு கட்டியிருக்காங்க. வீடு ஃபுல்லாவே கம்ப்ளீட் காங்கிரீட் தான். காம்பவுண்ட் வால், செப்டிக் டேங்க், வாட்டர் டேங்க், வீட்டோடைய கம்ப்ளீட் எல்லா வாலுமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் காங்கிரீட்ல தான் கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு வந்து இப்போ நார்மலா வந்து இந்த வீட்டோட செவுரு வந்து இப்போ பிரிக் ஒர்க்ல பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, பிரிக் ஒர்க்ல இருக்கிற செவுத்துல நம்ம ஸ்பீடா கொண்டு போய் ஒரு பொருளை அடிச்சாலோ அல்லது நாம காலில் எட்டி உதைச்சாலோ லைட்டா ஒண்ணு செவுரு இடிஞ்சிரு, இல்லை அப்படின்னு சொன்னா கிராக் வந்துரு. ஆனா இந்த பில்டிங் ஓனர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஒரு பேப்பர் வச்சு இந்த பில்டிங்கை வேகமா உதைங்க அல்லது வந்து ஏதாவது ஒரு பொருளை வச்சு ஸ்பீடா முட்டுங்க, ஏதாவது உடஞ்சாவோ கிராக் ஆனாவோ இம்மீடியட்டா வந்து ஸ்பாட்லேயே வந்து 50,000 1 லட்ச ரூபா வரைக்கும் இம்மீடியட்டா பிரைஸ் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு இந்த வீட்டு மேல ஒரு கான்பிடண்டா வந்து சொல்றாரு. இந்த வால் பாருங்க, இந்த கிச்சனுடைய லிவிங் ரூம்ல இருக்கக்கூடிய இந்த வால் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா 4 இன்ச் திக்னஸ் தான் இருக்கு. கிட்டத்தட்ட இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 3 அடி தான் இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து நாம இப்படி உதச்சாலும் இந்த செவுத்துல வந்து ஒரு கிராக் வராது. ஏன் அப்படின்னா பாருங்க, இங்க உதச்சாலும் இந்த செவுரு வந்து கிராக் வராது. இதே வந்து நம்ம கல்லு வச்சு கட்டியிருந்தோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த இடத்துல விரிசல் விழுகும். இந்த மாதிரி இந்த பில்டிங்ல எங்கேயுமே வராது. அது இந்த பில்டிங்கோடைய ஸ்பெஷலே. ஏன்னா எல்லாமே கம்ப்ளீட் கம்பி போட்டு காங்கிரீட் போட்டு வந்து இந்த வீடு வந்து கட்டியிருக்கு. ஸோ இந்த லிவிங் ரூம் வந்து நம்ம இப்போ நின்று இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 21க்கு 10 சைஸ்ல வந்து இந்த லிவிங் ரூம் இருக்கு. கீழே வந்து டைல்ஸ் ஸ்லாப் 6க்கு 4 ஸ்லாபே போட்டிருக்கு. 2 UPVC விண்டோ, கிரவுண்ட் பிராண்ட் மெட்டீரியல் UPVC விண்டோ ஸ்லைடிங் டைப் போட்டு MS கிரில் கொடுத்துருக்கு. கம்ப்ளீட் சீலிங் எல்லாமே ஸ்பாட் லைட் கொடுத்து நீட்டா பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணியிருக்கு. ஃபினோலெக்ஸ் ஒயர் வந்து போட்டிருக்கு. GM சுவிச்சஸ் வந்து யூஸ் பண்ணி நீட்டா பிராண்டட் மெட்டீரியல்ல உங்களுக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டியில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. அவ்வளோ நீட்டா வந்து இந்த லிவிங் ரூம் வந்து பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூம் வந்து கிச்சன் உள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா கிச்சன் டேபிள் டாப்பு,
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன்ல இருந்து நீங்கள் ஒரு டைனிங் பண்ணிக்கிற மாதிரி டைனிங் ஸ்பேஸ் இருக்கு. லிவிங் ரூம் ஏரியாலே டைனிங் ஸ்பேஸ் இருக்கு. கிச்சன் கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு செவுத்துலலாம் அழுக்குப்படியாமல் இருக்கிறதுக்கு 4x2 சைஸில் வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. கிரானைட் போட்டு டேபிள் டாப் வந்து ஃபினிஷ் பண்ணி எஸ்எஸ் சிங்க் கொடுத்துருக்கு. பேரிவேர் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கு. இந்த இன்டீரியர் வந்து கபோர்டு ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கரையா நேராத மாதிரி, பூச்சி எல்லாம் அரிக்காத மாதிரி, ஸ்மெல் வராத மாதிரி நல்ல ஏர் வென்டிலேஷனோட நல்ல ஒரு கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பிராண்டடான மெட்டீரியலில் வந்து உங்களுக்கு லாஃப்ட்டு கீழே வந்து டேபிள் டாப்பு கீழே வர ஏரியா எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் அக்வா கார்ட் பாயிண்ட்டு, மிக்சி பாயிண்ட்டு, கிரைண்டர் பாயிண்ட்டு, எக்ஸாஸ்ட் ஃபேன் பாயிண்ட் எல்லாம் ப்ராப்பராக கொடுத்து எல்லாம் பிராண்டட் ஐட்டம்ல போட்டு உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய விண்டோ வந்து உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து 10x10 சைஸ்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. ஸோ இந்த வீட்டோட லிவிங் ரூமை பத்தி பார்த்துட்டோம், கிச்சனை பத்தி பார்த்துட்டோம், குவாலிட்டியை பத்தி உங்களுக்கு கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்தது பெட்ரூம் இருக்கு, அதை பார்த்துலாம். நான் சொன்ன மாதிரி இந்த வீடு எல்லாமே கம்ப்ளீட் காங்கிரீட்லயே கட்டி இருக்கிறதுனால, காம்பவுண்ட் வால்ல இருந்து எல்லாமே காங்கிரீட்ல கட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு நீட்டா வந்து பெட்ரூம் டோர் கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் டோர் வந்து வாட்டர் ப்ரூஃப் மெட்டீரியல் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு இதுலயே வந்து உடன் பேனலிங் பண்ணி நீட்டா கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஒரு பெரிய 10x11 ஒரு ஸ்மால் பெட்ரூம் வந்துருது. ஸோ வித் கம்ப்ளீட் எல்லாமே உங்களுக்கு ஸ்டடி டேபிள், கபோர்டு ஒர்க் எல்லாமே பெட்ரூம்ல பண்ணியிருக்கு. கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி நீட்டா பெயிண்டிங் வந்து 2 கலர் கொடுத்து நீட்டா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10x11 ஒரு நல்ல அழகான பெட்ரூம். அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பேரிவேர்லயுமே ஜாகுவார்ல பிளம்பிங் மெட்டீரியல் எல்லாமே கொடுத்துருக்கு. ஃப்ளோர் லெவல்ல இருந்து மேல 7 feet ஹைட்டுக்கு வந்து டைல்ஸ் ஒட்டி எக்ஸாஸ்ட் ஃபேன் எல்லாம் கொடுத்து சூப்பரா வந்து பாத்ரூமை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து இந்த வீட்டுல கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இன்னொரு பெட்ரூம் இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்கன்னா 10x11 சைஸ்ல கொடுத்துருக்கு. கம்ப்ளீட் இந்த பெட்ரூம்லயுமே வந்து உங்களுக்கு 4x2 டைல்ஸ் வந்து கீழே லே பண்ணி கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்து கபோர்டு ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணி பாத்ரூம் எல்லாம் நீட்டா ஒயிட் கலர் டைல்ஸ் கொடுத்து நீட்டா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு பாத்ரூம். ஸோ 2 பெட்ரூம் கிரவுண்ட் ஃப்ளோர்ல பெரிய லிவிங் ரூம், டைனிங், கிச்சன் எல்லாமே வந்துருது. எல்லாமே கம்ப்ளீட் மாடலர் பண்ணியிருக்கு. ஸோ நல்ல குவாலிட்டியான பில்டிங்கு. உங்களுக்கு கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் பத்தி தெளிவா பார்த்துட்டோம். மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் என்னென்ன வீடு ரூம் சைஸஸ் இருக்கு அப்படிங்கறத தெளிவா பார்த்துலாம் வாங்க. இந்த வீடு வந்து 2 போர்ஷனா அவுட்டர் ஸ்டேர் கேஸ் கொடுத்து கட்டியிருக்குங்க. மேலே நீங்கள் வந்து ரெண்டல் விட்டுக்கலாம், இல்லை நீங்கள் மேலே இருந்துட்டு கீழே ரெண்டல் கொடுத்துக்கலாம். எந்த ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ 2 போர்ஷன் இருக்குது. 2லேயுமே 2 பெட்ரூம் இருக்குது. இந்த அவுட்டர் ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் வந்து எல்லாமே வந்து மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் போட்டு எஸ்எஸ்ல ஹேண்டில்ஸ் கொடுத்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கு. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தோடனே பெரிய பால்கனி வந்துருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11x11 சைஸில் பெரிய பால்கனி, ஸ்பாட் லைட் எல்லாம் கொடுத்து சைடு விண்டோவெல்லாம் கொடுத்து எஸ்எஸ் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு கைப்பிடி கொடுத்து நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் டாடா ஸ்டீல் யூஸ் பண்ணி எல்லா வால்மே காங்கிரீட் போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு டாடா ஸ்டீல் பத்தி சொல்லவே தேவையில்லை, எவ்வளவு பெரிய பிராண்டுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிற சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா சிமெண்ட் 30 கிரேடு போர்ட்லேண்ட் சிமெண்ட் யூஸ் பண்ணி நம்பர் 1 பிராண்ட்ல வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சுவிச்சஸ், ஒயர்ஸ் எல்லாமே வந்து பக்காவா போட்டிருக்கு. இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிற ஃபினோலெக்ஸ் பைப் வந்து பிராண்டட் மெட்டீரியல். ஃபினோலெக்ஸ் உங்களுக்கு தெரியும், அந்த பைப் தான் இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேயுமே வந்து குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணாம ரொம்ப அருமையா பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய இந்த 2 BHK ஹவுஸ் உள்ள போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். கீழே வீட்டை பார்த்ததோட மேல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பிரம்மாண்டமா இருக்குங்க. லிவிங் ரூமே வந்து பாத்தீங்கன்னா 20x10 சைஸ்ல இருக்கு. ஸோ நல்ல பெரிய லிவிங் ரூம். 2 விண்டோ வந்துருது வித் MS கிரிலோட. மெயின் டோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3.5 feet வந்து டீக் மெட்டீரியல் வந்து கொடுத்து ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஸோ லிவிங் ரூம்ல ஸ்பாட் லைட்டு, சுவிச்சஸ், ஃபேன் பாயிண்ட் எல்லாமே பக்காவா கொடுத்துருக்கு. கீழே வந்து 4x2 டைல்ஸ் லைட் கலர்ல போட்டு நீட்டா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ரூம் ஒட்டியே வந்து டைனிங் ஏரியா வந்துருது. அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 11x11 சைஸ்ல உங்களுக்கு டைனிங் ஏரியா வந்துருது. ஸோ கிச்சன்லேருந்து சமைச்சு நீட்டாக வந்து நீங்கள் டைனிங் ஏரியாவில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி நல்ல ஒரு ஸ்பேசியஸான டைனிங். பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு UPVC ஸ்லைடிங் டைப் விண்டோ வித் MS கிரிலோட கொடுத்துட்றாங்க. கீழே எப்படி நம்ம வந்து கிச்சன் பார்த்தோமோ அதே மாதிரி 10x11 சைஸில் ஒரு பெரிய கிச்சன் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க்கு, லாஃப்ட் ஒர்க்கு, டேபிள் டாப்பு, சிங்க்கு, அதே மாதிரி எக்ஸாஸ்ட் ஃபேனு, உங்களுக்கு அதே மாதிரி அக்வா கார்ட் பாயிண்ட்டு, ஃபேன் பாயிண்ட்டு, மிக்சி பாயிண்ட்டு, கிரைண்டர் பாயிண்ட் எல்லாமே பக்காவாக கிச்சனில் கொடுத்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்லேருந்து சீலிங்க்கு ஒரு அடி கீழே வரைக்கும் கம்ப்ளீட் டைல்ஸ் ஒட்டி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. எங்கேயுமே உங்களுக்கு அழுக்கு படியாத மாதிரி நீட்டாக பண்ணியிருக்காங்க. கிச்சன் பார்க்குறக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கிச்சன், லிவிங் ரூம், டைனிங் ஏரியா எல்லாமே பார்த்தாச்சு. மேலே இருக்கக்கூடிய 2 பெட்ரூமையும் பார்த்துலாம் வாங்க. லிவிங் ரூம்ல இருந்து டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்க அப்படின்னு சொன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
10x11 பெரிய பெட்ரூம் வந்துருது வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது. உங்களுக்கு கபோர்ட் ஒர்க் எல்லாமே நீட்டா பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை ட்ரெஸ் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே மேல வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது. கீழே எந்த மாதிரி வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்களோ அதுல அதே மாதிரி மேலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் லைட் கலர் யூஸ் பண்ணி நீட்டா ஸ்பாட் லைட் எல்லாம் கொடுத்து பெட்ரூம் வந்து ரொம்ப நீட்டா ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. தேவையான எல்லா பாயிண்ட்ஸுமே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் பிளம்பிங் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நிறைவா கொடுத்துருக்காங்க. பார்க்கறக்கே ரொம்ப நல்லா இருக்கு இந்த பெட்ரூம். இன்னொரு பெட்ரூம் இருக்கு, அதை பார்த்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய இன்னொரு பெட்ரூம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்குறோம். ஸோ 10x11 இது ஒரு பெரிய பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் டாய்லெட்டோட வந்துருது. ஸோ கீழே 2 பெட்ரூம், மேலே 2 பெட்ரூம், நல்ல பெரிய லிவிங் ரூம், டைனிங் ஏரியா, கிச்சன், நல்ல கார் பார்க்கிங், மேலே பால்கனி எல்லாமே இந்த வீட்டில் ரொம்ப தெளிவாக இருக்கு. ஸோ இதுல கபோர்டு ஒர்க்கு, கான்ட்ராஸ்ட் பெயிண்டிங் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் பிளம்பிங் எல்லாமே தெளிவாக பண்ணியிருக்காங்க. நல்ல விண்டோஸ் வந்து வென்டிலேஷன் கிடைக்கிற மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லா பாத்ரூமுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்மெல்ல எதுவுமே இருக்காது, எல்லாம் கம்ப்ளீட்டாக எக்ஸாஸ்ட் ஆகிற மாதிரி நீட்டாக பண்ணியிருக்காங்க. டைல்ஸ் லேயிங் வந்து எல்லா பாத்ரூமுக்குமே அட்ராக்டிவான கலர்ல டைல் லேயிங் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஜாகுவார் சானிடரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர்ல நீட்டா கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட்டா இந்த வீட்டை பத்தி நம்ம தெளிவா பார்த்தாச்சு. இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய நிலநடுக்கம் வந்தாலும் தாங்கக்கூடிய அளவுல நல்ல ஸ்ட்ரென்த்தனா வந்து கட்டியிருக்காங்க. நார்மலா நம்ம கட்டக்கூடிய ரெசிடென்ஷியல் பில்டிங் வந்து ஒரு 70 வருஷம் வருதுன்னா இந்த வீடு வந்து ஒரு 100 வருஷம் வர்ற அளவுக்கு நல்ல லைஃப் லாங் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி வந்து இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீடு வந்து நான் உங்களுக்கு உதச்சே காட்டிட்டேன், அந்த அளவுக்கு வீடு வந்து குவாலிட்டி வந்து நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கனியாம்பூண்டி ஊருக்குள்ளேயே இருக்கு. நீங்க வீடியோல பார்த்துருப்பீங்க வீட்டை சுத்தி எவ்வளோ ரெசிடென்ஷியல் பில்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீட்டுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அவினாசி டு மங்கலம் மெயின் ரோடு வந்து கிட்டத்தட்ட ஒரு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர்ல நீங்க வந்து போயிடலாம். அவினாசி டு மங்கலம் மெயின் ரோடு இந்த பக்கம் கனியாம்பூண்டி ஊருக்குள்ள போய்க்கலாம். அது ஒரு 1/2 கிலோமீட்டர்ல ஊர் ஒட்டியே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் லோட்டஸ் மகால், செந்தூர் ஸ்கூலு, அது மட்டும் இல்லாமல் கிரேட் மைன் ஸ்கூலு எல்லாமே வந்து பக்கத்தில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ப்ரைம் ஏரியாவில் இந்த வீடு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 1.25 கோடி ரூபா வருது. இப்போ ஆஃபரில் ஃபஸ்ட்டாக வரக்கூடிய 10 கஸ்டமருக்கு 1 கோடி ரூபாய்க்கு இந்த பில்டர் வந்து கொடுக்குறாரு. ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இந்த வீட்டை பற்றி இன்னும் நிறைய தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீட்டோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, வந்து பார்க்கலாம். குவாலிட்டியில், ஒயரில், ப்ளம்பிங்கில், பெயிண்டிங்கில், சுவிட்சில், டைல்ஸில், அதே மாதிரி பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. கம்ப்ளீட் வீடே பூரா ஒரு கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. இதை வந்து அதை எப்படி சொல்கிறது, கண்டெய்னர் பாக்ஸ் வந்து கீழே போட்டால் உடையாது. அது வந்து பார்த்திங்கன்னா வளையத்தான் செய்யுமா ஒழிய அந்த மாதிரி இந்த பில்டிங் வந்து எங்கேயுமே வந்து கிராக் வராது, உடையாது. எங்கே எது ஸ்பீடாக முட்டினாலும் பிரேக் ஆகாது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக வந்து இந்த வீடு கட்டிக்கிறாங்க. இந்த வீடு வந்து நியாயப்படி 1.25 கோடி 1 கோடி 30 லட்சம் ரூபாய்க்கு கொடுக்க வேண்டிய வீடு இப்போ ஆஃபரில் 1 கோடி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இந்த வீடு பிடிக்கிறவங்க வந்து வீடியோவில் வந்து பார்த்துட்டு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி இந்த வீட்டை வந்து பார்த்துட்டு இங்கேயே வந்து இந்த வீடு வேணாலும் புக் பண்ணிக்கலாம். இடம் எடுத்து இங்கே வேணாலும் உங்களுக்கு இதே பில்டர் வந்து கட்டி கொடுப்பாரு. இது வந்து இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா சொர்ணபுரி, ஸ்ரீ சொர்ணபுரி உற்சவ் அப்படிங்கிற ஒரு லே அவுட்டுக்குள்ளே இந்த வீடு வந்து கிழக்கு பார்த்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வீட்டை வந்து விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ.